வெண்ணிலா, ஐஸ்கிரீம் உருகுது, நீ ஒரு பக்கம் உருகிட்டு இருக்கிற. என்ன அப்படி யோசனை? இல்ல முத்து மாமா, கிளம்பும் போது திடீர்னு ஸ்வேதாக்கா வந்து பேசினதும் எனக்கு கோவம் தாங்க முடியல. ஆட நீ வேற, அவனை இன்னைக்கு நேத்தா பேசிட்டு இருக்கிற. வருஷ கணக்கா சொன்னதே திரும்ப திரும்ப தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி சொல்லிட்டு இருக்கிறா. அவளாம் ஒரு ஆளுன்னு அவள் பேசினதெல்லாம் பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற பார். வீட்டுக்குள்ள தான் நம்ம டென்ஷனாக இருக்கணும், வெளியே வந்திருக்கோம். இப்போ வெளியே வந்து நம்ம அவளை பற்றி எதை யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், நீயும் சந்தோஷமா இருக்க முடியாது, நானும் சந்தோஷமா இருக்க முடியாது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைம்லலாம் நீ நல்லதையே யோசிக்கணும். நீ தேவையில்லாம இதுக்கு அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிற. சரி முத்து மாமா, அதையும் அரை மனசாவே சொல்லு. சரி, ஐஸ்கிரீம் சாப்பிடு. இந்தா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வணக்கம் சார். வணக்கம். என் பேர் ஸ்ரீராம். நான் ஒரு லோக்கல் ரிப்போர்ட்டர் சார். ஓகே. யூடியூப் சேனல், லோக்கல் சேனல்லாம் இன்டர்வியூ எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் சார். ஓஹோ. இந்த வாரத்தோட ஸ்பெஷல் ட்வின்ஸ் பேபியை பற்றினது சார். அதான் இங்கே வந்தப்ப உங்கள் குழந்தைங்கள பார்த்தேன். 2 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு அவங்க ட்வின்ஸ் தான். அதனால தான் அவங்கள பற்றி இன்டர்வியூ பண்ணலான்னு வந்திருக்கேன் சார். அவங்கள கூப்பிட முடியுமா சார்? ஷூர். உத்ரா. சொல்லுங்கப்பா. ருத்ராவை கூட்டு வா. இதோ கூட்டிட்டு வரேன்ப்பா. ருத்ரா, ருத்ரா, அப்பா கூப்பிடுறாரு. சார், பேர் கூட ரைமிங்கா இருக்கே சார். ருத்ரா, உத்ரா பக்காவா செலக்ட் பண்ணிருக்கீங்க சார். உருவ ஒற்றுமை மட்டும் இல்ல சார், அவங்க ட்வின்ஸ்ன்றது மட்டும் இல்ல, பேரு கூட ஒற்றுமையா இருக்கு சார். பிரமாதம் சார். அவங்க 2 பேரும் ட்வின்ஸ் கிடையாது சார். விளையாட்டுக்கு தானே சொல்றீங்க சார்? பார்க்க அப்படியே 2 பேரும் அச்சசலா ஒரே மாதிரி இருக்காங்க. பேர் முதல் கொண்டு ஒரே மாதிரி வச்சிருக்கீங்க. ட்வின்ஸ் இல்லன்றீங்க. கண்டிப்பா இவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு பசி எடுத்தா இன்னொருத்தருக்கும் பசி எடுக்கும். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா இன்னொருத்தர் மூட் அவுட் ஆவாங்க, உடம்பு சரியில்லாத மாதிரி ஆயிடுவாங்க. இதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். பசங்க கிட்ட நானே கேட்டுக்கிட்டுமா சார்? ரெக்கார்ட் பண்ணு. பாப்பா, நீங்க சொல்லுங்க, நீங்க 2 பேரும் ட்வின்ஸ் தானே? இல்ல இல்ல, நாங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்ல. என்ன சார் சொல்றாங்க? அதுதாங்க நானும் சொல்றேன், ட்வின்ஸ் கிடையாது. இதுல இவ பேரு உத்ரா, அவ பேரு ருத்ரா. ருத்ரா வந்து எங்க சொந்த குழந்தை, உத்ரா வந்த குழந்தை. வந்த குழந்தைனால அவளை அப்படியே சாதாரணமாக நினச்சிட முடியாது. வந்த குழந்தை இப்போ எங்கள் சொந்த குழந்தைய மாறிடுச்சு. எங்களை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே எங்களுக்கு ஒன்று தான். 2 பேரும் மேலேயும் ஒரே அளவுக்கு தான் பாசம் வச்சிருக்கோம். 2 பேர்த்தையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம். அப்போ நிஜமாவே ட்வின்ஸ் இல்லையா? அதான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன், ட்வின்ஸ் கிடையாது சார். ஆனா பாக்குறதுக்கு அப்படியே ட்வின்ஸ் மாதிரியே இருக்காங்களே சார், அதான் ஆச்சரியமா இருக்கு. சரிங்க சார், நான் ருத்ராவே விசாரிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்க தான் உங்க பொண்ணு ருத்ரா மாதிரி அப்படியே இருக்காங்க சார். ருத்ரா, நீ சொல்லுமா, உங்க அப்பா அம்மா யாரு? நீ எப்படி இவங்க கூட வந்து சேர்ந்த? எனக்கு என் அப்பா அம்மா எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க எதுவுமே தெரியாது. என் பாட்டி தான் என்னை வளர்த்தாங்க. ஆனா நான் எப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ இந்த வீட்டோட குழந்தையாவே மாறிட்டேன். இப்ப நாங்களும் ட்வின்ஸ் மாதிரி தான். ருத்ராக்கு என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் துடிச்சு போயிடுவேன். அதே மாதிரி அப்பா அம்மாக்கு ஏதாவது ஒன்னாலும் என்னால தாங்கிக்கவே முடியாது. அதனால இவங்க தான் எனக்கு எல்லாமே. வாவ், சூப்பர். உத்ரா வந்து ருத்ரா எங்களுக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அதே மாதிரி தான் அவளும். இப்போ கூட என்ன ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து உத்ரா தான் காப்பாற்றினா. அப்படிங்களா? வெரி குட். சின்ன பாப்பாவா இருக்க, அப்பாவுக்கு நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிருக்க போல. சரி, கேக்குறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. யாரோ பாட்டி வளர்த்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, இப்ப இவங்க தான் உங்க அப்பா அம்மாங்கிறீங்க. ஒருவேளை நிஜமான அப்பா அம்மா தேடி வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்பா அம்மான்னு யாருமே கிடையாது. என்னை வளர்த்தது என் பாட்டி மட்டும்தான். அப்பா அம்மான்னு சொல்ற என்னை பெத்தவங்க எங்கேயோ என்ன ஒரு கோவில்ல வீசிட்டு போயிட்டாங்க. அதனால
ஒருவேளை அப்பா அம்மான்னு சொல்லிட்டு வந்தா கூட நான் அவங்கள அப்பா அம்மான்னு கூப்பிட மாட்டேன். எனக்கு எல்லாமே இவங்க தான். அப்பா அம்மா ருத்ரா இவங்க மட்டும் இல்ல, இவங்க கூட சேர்ந்து சித்தி சித்தப்பா அத்தை மாமா எல்லாருமே ஏகப்பட்ட சொந்தங்கள் கிடைச்சிருக்காங்க. இவங்கள விட்டு நான் எப்பயும் எங்கேயும் போக மாட்டேன். பா சூப்பர் பாப்பா. சார் குழந்தை உண்மையாவே ரொம்ப தெளிவா பேசுறாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். இந்த இன்டர்வியூவை நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் சார். உங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுங்க. 8939060767. ஓகே சார், தேங்க்யூ சார். பாப்பா வரட்டுமா? செல்லக்குட்டிங்களா, ஐஸ்கிரீம் உருகுது, உங்க அம்மாவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. நீங்களா சாப்பிடுங்க, சாப்பிட்ட பிறகு போய் விளையாடுங்க. வாங்க போங்கப்பா. இனிமே யார் வந்து கேட்டாலும் நான் சொந்த பிள்ளை இல்ல வளர்த்த பிள்ளை அது இதுன்னு சொல்லக்கூடாது. சரி சரி சரி, சாரி சாரி சாரி. அது திடீர்னு கேட்டாரா, தெரியாம சொல்லிட்டேன். சாரி, இனிமேல் சொல்ல மாட்டேன். மருது, நிஷ்வேதா, எப்படி ஏற்பாடெல்லாம் அமர்க்கலப்படுத்திட்டீங்க. சூப்பர், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன ஒண்ணு, அத்தை பக்கத்துல இருந்ததெல்லாம் பார்க்கலையேன்னு வருத்தமா இருக்கு. என்ன ஸ்வேதா, இது எதுக்கு வருத்தப்படுற? அம்மாவுக்கு இப்பயே ஃபோன் பண்ணி இதெல்லாத்தையும் வீடியோ காலில் காட்டிடுறேன். கரெக்ட், காட்டுங்க. ஏய், செம்மையா இருக்குல்லடி. சூப்பரா இருக்கு. ஆமா, ஃபங்க்ஷனுக்கு வரவங்களுக்கு யாருக்குமே எந்த குறையும் இருக்க கூடாது. எல்லாரையுமே நல்லா கவனிச்சுக்கணும், புரியுதா? நாங்க பாத்துக்கிறோம் ஸ்வேதா, நீ எந்த கவலையும் படாத. ஏன்னா கூடவே சேர்ந்து நாங்களும் சாப்பிடுவோம், அவ்வளவுதான். மத்தபடி நோ ப்ராப்ளம் ஸ்வேதா. ஸ்வேதா, வாங்க வாங்க. என்ன ஸ்வேதா, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை எப்பன்னு பார்த்தா பேப்பர்லயே போட்ட? அது பேப்பர்ல. ஆமா, திடீர்னு என் பொண்டாட்டிய காணோம், கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு முத்தரசன் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்காரு. அத பார்த்துதான் எங்களுக்கே உனக்கு கல்யாணம் ஆன விஷயமே தெரிஞ்சது. அப்ப நேரடியா எங்களை வளகாப்புக்கு தான் கூப்பிடுவ போல இருக்கு. சரி சரி, இத்தனை நாள் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்த, அதெல்லாம் போகட்டும். இப்போது உன் புருஷனை கண்ணில் காட்டு. கண்டிப்பா காட்டுறேன். முதல்ல வெல்கம் ட்ரிங்க்ஸ், அதுக்கப்புறம் டிஃபன். நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணும்போது சர்ப்ரைஸா வந்து அவர் எனக்கு கேக் ஊட்டி விடுவாரு. அப்ப பாருங்க. சரி, உள்ள போங்க. வாங்கம்மா, உள்ள போங்க. ஏய், வரவங்கள நல்லா கவனிச்சுக்கோ, நான் உள்ள போறேன். வாங்க. போங்க போங்க. என்ன இப்பதான் வரீங்க? மாமா மாமா, நீங்க ஊரறிய ஸ்வேதா என் பொண்டாட்டின்னு விளம்பரம் போட்டாலும் போட்டீங்க. எல்லாரும் வந்ததும் வராததுமா அதையே தான் கேக்குறாங்க. எங்க உன் புருஷன், எங்க உன் புருஷன், பாக்கணும் பாக்கணுங்கிறாங்க. இந்த நேரத்துல நீங்க பாட்டுக்கு இப்படி ரூம்ல இருந்தா என்ன அர்த்தம்? வாங்க மாமா, எல்லாரும் உங்களை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்காங்க. வாங்க மாமா. ஒழுங்கா போயிடு, கடுப்பேத்திட்டு இருக்காது. கடுப்பேத்திக்கிட்டு இருக்கேனா? என்ன மாமா இப்படி பேசுற, என்ன அர்த்தம்? பர்த்டே அன்னைக்கு கூட என்ன கன்சிடர் பண்ண கூடாதா? வாங்க மாமா, வாங்க. கையெடு. வா. பிறந்த நாள் கொண்டாடுறானா? நீ எதுக்கு இப்ப பிறந்த நாள் கொண்டாடுற? எனக்கு புரியவே இல்லை. நீ இந்திரா காந்தியா இல்ல நாட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணிட்டியா? உன்னால யாரோ ஒருத்தர் நல்லா இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நியாயமா பார்த்தா நீ பிறந்ததே தப்பு, அதை நீ கொண்டாடுற வேற. இந்த லட்சத்துல போர்டு வேற, ஸ்வேதா முத்தரசன் வெங்காயம். என்ன புத்தி பாரு உனக்கு. என்ன மாமா இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? பேப்பர்ல விளம்பரம் பார்த்துட்டு எல்லாரும் விசாரிக்க தானே வந்திருக்காங்க. நீங்க இப்படி கராரா இருந்தா என்ன அர்த்தம்? யாரை கேட்டு என் பேரை நீ போட்ட? என் பேரை போடுற ஒரே உரிமை வெண்ணிலாக்கு மட்டும்தான் இருக்கு. நீ தேவையில்லாம பிரச்சனை பெருசாக்கிட்டே இருக்கிற, நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஓரளவுக்கு தான் மரியாதை, தப்பாயிடும். போ. மாமா இங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எல்லாமே ரெடியா இருக்கு. மெழுகுவத்தி ஏத்தி கேக் கட் பண்றப்போ ஒரு 5 நிமிஷம் என் பக்கத்துல வந்து நீங்க நின்னாலே போதும். இங்க பாருங்க மாமா, அத்தை கூட வீட்ல இல்ல. அப்படி இருக்கிறப்போ நீங்க தானே என் கூட நிக்கணும். ஏய், உன் லொத்த தானே விளம்பரம் கொடுத்தா நீ வருவேன்னு சொல்லிச்சு. அப்போ உன் லொத்தையே கூப்பிடு. எங்க உன் லொத்த? கேக் வெட்டும் போது கூட இருக்கணும்ல, எங்க? அதான்
சித்தியே உன்னை பார்த்து பயப்படுதுன்னா அப்ப நீ எப்பேற்பட்ட ஆளா இருப்ப? அதே ஒருத்தர் மிஞ்சிருங்க. சிறப்பு. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அத்தை இப்போ உடம்புக்கு முடியாம ட்ரீட்மெண்ட்டுக்காக ஆசிரமத்துக்கு போயிருக்காங்க. அதான் எனக்கு தெரியுமே. யாருக்கு தெரியும்? அது உடம்பு சரியில்லாம ஆசிரமத்துக்கு போச்சா இல்ல உங்ககிட்ட மல்லு கட்ட முடியாம போச்சா? வழக்கமா எல்லாரும் முகத்துல நீ தான் கறி பூசுவ. இன்னைக்கு சித்தி உன் முகத்துல பூசிருச்சு. இந்த லட்சணத்துல இப்ப நான் பிறந்த நாளைக்கு வேற வரணும். முத்துமாமா பார் வெண்ணிலா, முத்தர் சமமா கட் அண்ட் ரைட்டா மூணாவது மனுஷகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆமா, எங்க 2 பேருக்கு நடுவில் நீ மூணாவது ஆளா வரணும்னு பாக்குற. அதனால உன்னை இப்படி உதறி தள்ளுறோம். சரி சரி மாமா, எனக்கு புரிஞ்சிடுச்சு. உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் வரல. வெண்ணிலா இங்க வாயே. ஓகேவா மாமா? ஸ்வேதா முத்தரசங்கிற பேருக்காக வர வேண்டாம். அட்லீஸ்ட் வீட்டுக்கு பெரியவருங்கிற முறையில அங்க வந்து கலந்துக்கோங்க. யாரோ ஸ்வேதா அவனோட பர்த்டேன்னு நினைச்சு கலந்துக்கலாம்ல. வெண்ணிலா சொல்லேன் ப்ளீஸ். இங்க பாருங்க ஸ்வேதாக்கா, நாங்க எல்லாரும் வரோம். ஆனா மாமாவை வாங்கன்னு என்னால வற்புறுத்த முடியாது. அவர் சொல்றதை கேக்குறது தான் எங்க வேலையை தவிர நாங்க சொல்றதை கேக்குறதுக்கு அவர் கிடையாது. மாமா எல்லாருக்கும் பெரியவங்க தானே. கேட்டியா? இப்படிதான் இருக்கணும் பொண்ணுனா. ஏன் பேச்ச கேட்கணும்னு சொல்ற பாரு. நீயே அராஜகம் அழிச்சாட்டியா? ஓ போ போ, நீ கூப்பிட்ட திருட்டு பசங்க கேக்க தூக்கிட்டு போயிட போறானுங்க. போய் விட்டு போ. மாமா வரமாட்டீங்கல்ல? சரி, உங்களை எப்படி அங்க வர வைக்கணும்னு எனக்கு தெரியும். என்னோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே நன்றி. ஒரு விஷயம் தெரியுமா? நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் நல்லாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இருக்கட்டும், பரவாயில்ல. ஆனா அத பத்தி கவலைப்படுறவ இந்த ஸ்வேதா இல்ல. இந்த பர்த்டே பார்ட்டில புதுசா சில விஷயங்களை சொல்ல போறேன். அதுல என்னோட மனித நேயம், மனிதாபிமானம், என்னோட மனித உரிமை எல்லாமே வெளியே வரும். சரி, இப்ப நான் கேக் கட் பண்ணலாம்னு இருக்கேன். வாட் டு யூ சே? கட் பண்ணலாமா? எல்லாருக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்துடலாமா ஸ்வேதா? வெயிட் வெயிட் வெயிட். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு ஸ்வீட் நியூஸ். நான் இப்பதான் சர்ப்ரைஸா சில விஷயம் சொல்றேன்னு சொன்னேன்ல. எனிவே, நட்ராஜ் கொஞ்சம் முன்னாடி வாங்க. இவரு யாருன்னு தெரியுமா? தெரியலையம்மா. இவர் பேரு நட்ராஜன். கடந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி தன்னோட பெண் குழந்தைய அவர் தொலைச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைய பெத்து வளர்த்து ஆளாக்குறது எவ்வளவு பெரிய சிரமம்னு. இப்போ இருக்கிற சூழ்நிலையில பிறந்த நிமிஷத்துல அந்த குழந்தை காணாம போச்சுன்னா அது பெத்தவங்க மனசுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு அப்பா
குழந்தைய தேடிட்டு இருக்கிற பரிதாபகரமான சூழ்நிலையில இதோ இங்க நிக்கிறாரு. அவரையும் பிறந்த உடனே காணாம போன அந்த குழந்தையையும் சேர்த்து வச்சா எப்படி இருக்கும்? சூப்பர் ஐடியாமா. சூப்பரா இருக்குமா, நல்லா இருக்குமா. அப்ப இன்னைக்கு என்னோட பர்த்டே. இந்த நல்ல நாள்ல நான் இந்த நல்ல காரியத்தை செஞ்சிடலாமா? ஒரு அப்பா அவரோட அனாதையா நிக்கிற குழந்தையும் உங்க கண்ணு முன்னால ஒண்ணு சேர போறாங்க. அந்த குழந்தை வேற யாரும் இல்ல, இதே வீட்ல வளர்ந்துட்டு இருக்கிற உத்ரா தான் அந்த குழந்தை. ஓய் உத்ரா, இவர்தான் உங்க அப்பா. பாவம், உன்னை கூட்டிட்டு போகதான் அவர் வந்திருக்காரு. வா. இல்ல, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். இவர் யார் என்னன்னு எனக்கு தெரியாது. இவர் என் அப்பாலாம் இல்ல. என் அப்பா அம்மா எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. முத்தரசு அப்பா தான் என் அப்பா, வெண்ணிலா அம்மா தான் என் அம்மா. உத்தரா கண்ணே, இந்த பார், அவங்க சொல்றதெல்லாம் கேட்காத கண்ணே. உன் மனசை மாத்தி அவங்க ஏதோ பண்றாங்க. வாடா கண்ணே, நம்ம ஊருக்கே போயிடலாம். அந்த பணியார பாட்டி காசை வாங்கிட்டு இவங்க கிட்ட உன்னை வித்துட்டு போயிட்டா. நான் தான் கண்ணே உன்னுடைய உண்மையான அப்பா. அம்மா உனக்காக ஊர்ல காத்துட்டு இருக்கா. நீ இல்லன்றதுனால எவ்வளவு அழறாங்க தெரியுமா? இல்ல, நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், முடியாது. சார், குழந்தைக்கு நீங்க தானே அப்பா. பாவம், அவளுக்கு என்ன தெரியும்? போய் கை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போங்க. வேண்டாம், என்னை வாமா. விட்டுருங்க. வாமா, நான் வா, வரமாட்டேன், சொன்னா கேளு, வா. நான் வரமாட்டேன். நான் அம்மா உங்க உட்கார்ந்து பொண்ணு, காத்துட்டு என்னை இருக்காங்கடா. விட்டுருங்க. என்ன புரிஞ்சுக்க நான் மாட்டியா? வரமாட்டேன். அப்பா, இருக்கிற அப்பா, வாடா, அம்மா காத்துட்டு இருக்காடா. please, வாமா. நான் வரமாட்டேன்.